அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஆண்டவரத்தில் நாம் ஜெபம் செய்வோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனே, நாங்கள் உம்மை எங்கள் மத்தியில் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மத்தியில் அசைவாடுவதாக. ராஜா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை நிரப்பி எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதாக, எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரை பலப்படுத்துவீராக, எங்கள் ஆத்துமாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கும். கர்த்தாவே, இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தாவை, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். மிகுந்த உற்சாகமாக சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஆல்ரெடி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். தேவன் நமத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் நம்மை தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நம்மை அனுப்புவார். ஆமேன். நமக்கெல்லாம் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாமா? மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமேன். இது தேவன் அதில் சொல்றாரு, இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். இந்த வேதத்திலே பல கற்பனைகள் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 2 கற்பனைகளாக சொல்லுகிறார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Love thy Lord with your whole heart, whole mind and whole soul, whole strength. முழு மனதோடும் அன்பு கூறுவாய். இதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதலாம் கற்பனை என்ன? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். The first commandment it is to love the Lord. ஆண்டவரை நாம் நேசிப்பதாகும், அன்பு கூறுவதாகும். இப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? எப்படி நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார்? உன் முழு இருதயத்தோடும், இரண்டாவது உன் முழு ஆத்மாவோடும், மூன்றாவது உன் முழு மனதோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். இல்ல ஒரு வார்த்தை பிரதானமாக தெரிகிறது. என்ன வார்த்தை அது? முழு. என்னது? ஹோல் ஹார்ட், ஹோல் மைண்ட், ஹோல் சோல். ஆமென். இந்த முழு என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்குது. ஆண்டவரிடத்திலே நாம் முழு இருதயத்தோடும் இந்த முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கூட அன்பு கூற வேண்டும். நாம் செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய இந்த கற்பனை என்னவென்று சொன்னால், தேவனை எல்லாரும் கடவுளை நேசிக்கிறார்கள், எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கிறார்கள். ஆனால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்று நாம் நம்மை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்க வேண்டும். We have to ask a question to ourselves that do we love God with your whole heart, whole mind and whole soul? ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், 2-3 மணி நேரங்கள் நாங்கள் இருக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், வசனங்கள் கேட்கிறோம். ஆனால் மற்ற நாட்களே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கை முழுமையாக நாம் உண்மையாகவே அர்ப்பணித்து அந்த முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறோமா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் ஞானஸ்நானம் இருக்கும் பொழுது இவ்விதமாக வெறும் ஒரு கையை மட்டும் தூக்கிவிட்டு மற்றதெல்லாம் முழுகிறதாம், கையை மட்டும் என்ன செய்யவில்லை, தூக்கவில்லை.
பாஸ்ட்டு கேட்டால் இல்லையா எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது, அதை விட்டுட்ட பிறகு நான் என்ன செய்கிறேன், கையை உள்ளே விடுகிறேன், அது பிறகு நான் என்ன செய்கிறேன், நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லுது. அதுபோல் அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம் முழுமையாக நம் ஆண்டவரை பல நேரங்களிலே நம்ம என்ன செய்வது கிடையாது, அன்பு கூறுவது கிடையாது. We have to test ourselves. நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கூட அன்பு கூறுகிறோமா என்று நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாம் அவருக்கே. அருமையான பாஸ்டர்கள் சொல்லிக் கொண்ட பலியை பற்றி பேசுகிறார். பலி என்பது என்று எல்லாமே நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. நம்மை அர்ப்பணிப்பது, நம் ஆண்டவரத்தில் முழுமையாக அர்ப்பணிப்பது. அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நாம் நமக்கென்று ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு நேரத்தை 1 மணி நேரத்தை கொடுக்கிறோம், நம்மால் ஏதோ முடிந்ததை கொடுக்கிறோம், நம்மால் எதுக்கு தேவையானதை கொடுக்கிறோம். சில நேரங்களில் நாம் ஆண்டவரே நாம் பல விஷயங்களிலே ஏமாற்றுகிறோம். We are cheating God in many ways. ஆண்டவரை பல விதங்களிலே நாம் ஆண்டவரை நம்மை போல நடிகர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களெல்லாம் எங்கள் சபையில் அப்படிதான் மக்கள் ஆலயத்துக்கு வந்து அன்னைக்கு பார்த்தா they will look like the holiest people in the world. உலகத்திலே அவர்களை மாதிரி பரிசுத்தவான்கள் யாருமே இல்லாத மாதிரி உள்ளே இருப்பார்கள். ஆனால் ஆராதனை முடித்துட்டு வெளியே போன உடனே தெரியும் அவருடைய ஒரிஜினல் உண்மையான அந்த சுபாவம். ஆனால் நீங்களெல்லாம் ஆண்டவர் உண்மையாகவே அன்பு கூறுகிறீர்கள். எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையாக அன்பு கூறுகிறீங்க? எத்தனை பேர்? How many of you love God? எத்தனை பேர் ஆண்டவரத்தில் அன்பு கூறுறீங்க? அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை அன்பு கூறுவதனால தான் இங்கே நாம் வந்திருக்கிறோம். ஆமேன். பாட்டு பாடுறோம்ல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆறுமா என்று பாடல் பாடுகிறோம். ஆகையினால் தான் நாம் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் உண்மையாக அன்பு கூறுவதனால் நிமித்தமாகத்தான் we are here because we love God. ஆமேன். அல்லேலூயா. மறுபடியும் உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனில் அன்பு கூறுகிற எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமென். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். He is known by God. அல்லேலூயா. நீங்க இங்க இருக்கிற எத்தனை மக்கள் ஆண்டவரத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறீர்களோ அவர்கள் யாரால் அறியப்பட்டிருக்கிறார்கள்? தேவனால் அறியப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் மேபி அமெரிக்கா பிரசிடென்ட் நம்ம கூட நண்பர் இருந்தால் நமக்கு எப்படி தெரியும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? எனக்கு அவர் தெரியும், அவருக்கு என்ன தெரியுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதை விட உலகத்தில் இருக்கிற மனிதனால் அறியப்பட்டிருக்கிறோமா என்பது பெரிய விஷயம் அல்ல, விடயம் அல்ல. தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். the greatest blessing a human can have. ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன். God knows me. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது என்ன தெரியுமாங்க? யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். He is known by God. தேவனால் அறியப்பட்டிருக்கிறார். நீங்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். Maybe we are invisible to human beings. மனிதர்களுக்கு நாம் காணாமலா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அறியப்படாமல் இருக்கலாம், உலகம் நம்மை அறியாமல் இருக்கலாம், இந்த சமுதாயம் நம்மை அறியாமல் இருக்கலாம், மேபி நம்முடைய நண்பர்கள், தலைவர்கள், உடன் வேலையாட்கள் நம்மை அறியாமல் இருக்கலாம். நாம் உண்மையாக ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் இருந்தால் நாம் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறோம். ஆமென். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம் உண்டு. என்னவென்று சொன்னால் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். ஆமென். சொல்ற வசனம், அவர் என்னை நினைத்திருக்கிறார், என்னை என்ன செய்வார்? ஹலோ, ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நினைவிலும் அவருடைய அறிவிலும் இருப்பதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் யார் என்று ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய முகம் ஆண்டவருக்கு தெரியும். எரேமியா சொல்லுகிறார், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக என்ன செய்திருக்கிறார்?
தெரிந்து கொண்டிருக்கிறார். I have chosen you before you were formed in your mother's womb. தாயின் கருவில உருவம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அவன் என்ன செய்ய வேண்டும்? கருப்பா இருக்க வேண்டுமா? எப்படி இருக்க வேண்டும்? என் தலையில் எத்தனை முடி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, கொஞ்சம் ஏதாவது வச்சுக்கங்க ஐயா, நீங்க பல இடத்துக்கு போறீங்க. தேவையில்லை, பிகாஸ் ஆண்டவர் என்ன அறிந்திருக்கிறார். ஐ டோன்ட் வாண்ட் டு நான் எத்தனை என் தலையில் எவ்வளோ இருக்கணும் என்பதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், நீ எங்கே இருக்க வேண்டும், என்ன செய்கிறாய், உன்னுடைய நிலைமை என்ன, மனதின் கஷ்டங்கள் என்ன, பாடுகள் என்ன, கண்ணீர் என்ன, வேதனை என்ன, வருத்தம் என்ன, தேவை என்ன, எல்லாவற்றையும் நம் தேவனாக ஆண்டவர் நம்மை குறித்து உங்களை குறித்து என்ன செய்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் அர்த்தம். தேவனால் அறியப்பட்டிருக்கார் என்று சொன்னால் பேர் மட்டுமல்ல, என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே, வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாகவே, நான் என்ன பேச போகிறேன், என்ன கேட்க போகிறேன் என்பதை எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். He has engraved நம்முடைய முகத்தை எல்லாவற்றையும் yes engraved in his palm, நம்முடைய உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறார்? வரைந்து வைத்திருக்கிறார். இது ஆசீர்வாதம் தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை அறிந்து வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். வாட் a blessing பாருங்க. நமக்கு கிடைத்திருக்கிற அஷ்யூரன்ஸ், ஒரு உத்தரவாதம் என்ன? கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். He knows my struggles, he knows my situation, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் மாறும், because God knows my life. என் வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய நிலைமையை he knows my condition, where I am, what I am doing, நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உன்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ பதற வேண்டாம், கலங்க வேண்டாம், தீய வேண்டாம், ஓட வேண்டாம், ஒளிய வேண்டாம். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். He knows you. எங்க போனாலும் உன்னை அறிந்திருக்கிறார். எங்க wherever you go, God follows you. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வந்துச்சு பார்த்துங்க. எங்கே போனாலும் நமக்கு நெட்வொர்க் கிடைக்குது. எங்கே இருந்தாலும், இங்கேருந்து என்னோட ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு, என்ன பண்ணுறான்னு அது சத்தம் கூட கேட்கும். என்னோட சிசிடிவிக்கு ஆஃபீஸில் உட்காந்து பேசினாங்கன்னா இதில் உட்காந்து நான் கேட்க முடியும் என்ன பேசுகிறாங்கன்னு, எந்த நாட்டுக்கு போனாலும். அப்படி டெக்னாலஜி வந்துச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த டெக்னாலஜி பொருள் எங்கேருந்து வந்தது? இந்த பூமியில தான் வந்தது. இந்த பூமி சிருஷ்டித்தவர் யார்? ஆண்டவர். இப்போ இதுக்கே ஒரு அடையாளமாக இருக்குது. ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறேன், எங்கே நாட்டு வீட்டில் நடக்க யாரோ அதே உட்காந்து பேசுகிறத, யார் பேசுகிறான், என்ன பேசுகிறான், எல்லாமே எனக்கு கேட்குது. இதை விட ஆண்டவர் மகிமையானவர் அல்லவா? நாம் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எப்படி போராட்டங்கள் வந்திருக்கிறது, கஷ்டங்கள் வந்திருக்கிறது. நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். he will take care of everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். because he knows me. என்னோட சொன்னால் அவர் என்ன செய்கிறார்? என்னை அறிந்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? நாம் ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இரண்டாவது வாசிங்க, ரோமர் 8:28 வாசிங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know that everything works for good those who love God, those who are called according to his purpose. நம்முடைய நோக்கத்தின்படி, தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் எப்படி நடக்குமா? Everything works for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா?
உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கூட ஆண்டவர்த்து அன்பு கூறுகிற உங்களுக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலை என்ன நடக்கிறதோ அவை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நமக்கு அது தீமையா தோணலாம். we may think it's an evil thing. No, it's not an evil thing. Because you love God. நீங்கள் ஆண்டவர்த்து அன்பு கூறுவது நிமித்தமாக அது தீமையே இருந்தாலும் அது எப்படிதான் முடிய போகிறது? நன்மையாக முடிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்க வாழ்க்கையில இப்பொழுது நடக்கிற ஒருவேளை கெட்ட காரியமோ, ஒருவேளை பயமுறுத்துகிற காரியமோ, ஒரு வேதனை உண்டாக்குற காரியமோ ஏது நடந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை உண்மையாகவே அன்பு கூறுவது நிமித்தமாக உங்க இந்த காரியம் நன்மையாக முடிய பண்ண போகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எவ்ரிதிங் என்று சொன்னால் எவ்ரிதிங் இல்லை, ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறதா? இது மட்டும்தான் நன்மைக்கு ஏதோ நடக்கும், அது நடக்காது என்று எழுதியிருக்கிறதா? இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்றுவார். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை முடிய போகிறது, என் வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வந்து விட்டேன், இனி நான் பிழைக்க எனக்கு வாய்ப்பு இல்லை, இனி நான் வாழ்க்கையில் முன்னேற எனக்கு வாய்ப்பு இல்லை, இனி எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை, இனி நான் சுகமடைய வாய்ப்பு இல்லை, இனி நான் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இல்லை, இனி எனக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லுகிற உங்களுக்கு சொல்லுகிறார், இது எண்ட் அல்ல, பெண்ட். This is not end. You are not end of your life. நீங்க நினைக்கலாம் முடிவுக்கு வந்து விட்டு நினைக்கலாம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் சொல்லுகிறார், no, this is not end, this is the bend. பெண்ட் தெரியுமா? ஹலோ, பெண்ட் தெரியுமா? பெண்டுன்னா விளங்குதா? வளைவு. இது என்னது? பெண்ட், வளைவு. யூ ஹேவ் எ டேர்னிங் பாயிண்ட் பிரதர். உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு ஆண்டு வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் என்ன வச்சிருக்கிறார்? டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. இந்த கஷ்டம் கூட திருப்பு முனையாக கூட அமையும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நினைக்க கவலைப்பட வேண்டாம். ஐயோ வேதனை இருக்குது, வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டேன், தீமை இருக்குது, ஐயோ அவ்வளோதான் கஷ்டம், இனி எதிர்காலமே இல்லை, நம்பிக்கை இல்லை சொல்றீங்களா? நோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக முடிவு பண்ணுவார். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சொல்லுகிறார் 50ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு ஒரு குடும்பமே சேர்ந்து, சகோதரர்கள் மொத்தமா கூட்டணி வைத்து இவனை எப்படியாச்சும் அழிக்க வேண்டும் நினைத்தார்கள். அதான் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் நடந்து வருகிறபடியே, நோட் த பாயிண்ட், நடந்து வருகிறபடியே, எல்லாமே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்கும் அல்ல, நடந்தது அல்ல, இது எப்படி நடக்குது? நடந்து வருகிறபடியே கர்த்தர் தேவன் உங்களுடைய தீமையை நன்மையாக மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தீமையான கவலைப்பட வேண்டாம். நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கூட அன்பு கூறுவோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை கூட கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் அதை தினந்தோறும் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம், இந்த தைரியம் உங்கள் எல்லாருக்கும் வேண்டும். விசுவாசி பதறான் வசனம் சொல்லுகிறது. என்னென்று சொன்னால், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஏனென்று சொன்னால், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது? ஹலோ, நன்மையாக நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக முடிவு பண்ணுவார். இப்படி நமக்கு நம்ம சொல்லுமே, கர்த்தர் என் வாழ்க்கை நடக்கிற எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கசப்பான வாழ்க்கையை மதுரமாக ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற முடியும் ஆண்டவராலே. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் சொன்னேன், நீங்க எங்க இல்லை, எண்ட் ஆஃப் லைஃப் இல்லை,
எண்டில் என்ன சொன்னேன், பெண்டில் இருக்கீங்க. அல்லேலூயா. விசுவாசியுங்கள், கர்த்தர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில இந்த எல்லா தீமையும், ஒருவர் என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக என்ன செய்வார், மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1999ஆம் ஆண்டு நானும் என் மனைவியும் ஊழியத்திற்காக ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிப்பதற்காக நானும் என் மனைவியும், அப்போதுதான் ஒரு புதிதாக ஒரு சபைக்கு நான் போதராக மாறியிருந்தேன். என் மனைவி 7 மாதம் கர்ப்பிணியாக இருந்தால், நானும் என் மனைவியும் இந்த மாலை வேளையிலே, சாயங்கால வேளையிலே அந்த ஜெபக்குழுவை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். என் மனைவி அப்பொழுது அந்த சுடிதார் சொல்லுவார்களே, சேரை இல்லாமல் சுடிதார் போட்டு அணிந்து கொண்டிருந்தால், நாங்கள் போனோம். போயிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு திரும்புகிறோம். அப்போ தான் ஒரு புதிய பைக் வாங்கியிருந்தேன். ஒரு புதிய பைக் வாங்கியிருந்தோம். அப்போ தான் ஒரு ஒரு கிழமையானது வாங்கி நாங்கள் திரும்ப முடித்து விட்டு வந்தோம். அந்த அந்த இடத்தை விட்டு வரும்போது என் மனைவி உட்கார்ந்து கொண்டிருந்தால், என் மனைவி சொன்னால், என்ன சொன்னால், அதாவது நேற்று நான் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், என் சரீரத்திலிருந்து ரத்தமாக போகிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், வண்டியில் உட்காந்துக்கிட்டு எதுவும் இந்த மாதிரி கண்ட தேவையில்லாமல் பேசாத, வாயை மூடிட்டு அமைதியாக வாயன்னு சொன்னேன். சரி, அமைதியாக இருந்தால் கொஞ்சம் தூரம் கழித்த உடனே என் மனைவி சொன்னால், ஆல்ரெடி அவர் 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாள். இல்லை, நான் 2 பக்கம் கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தா. இப்போ நான் சொன்னேன், அவசரம் நிறுத்திட்டு நான் ஒரு பக்கமாக உட்காருகிறேன் என்று சொன்னால், ஒரு பக்கமாக உட்காந்து நான் வாகனத்தை, அந்த வண்டியை, பைக் ஓட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ அது ஒரு காட்டுப்பகுதி, கொஞ்சம் இருட்டுகிற சமயம், வெளிச்சம் குறைவாக இருந்த சமயம், எதற்கு ஏதோ ஒரு வாகனம் வருகிறது. அந்த வாகனத்திலே வலது பக்கம் லைட் இல்லை, இடது பக்கம் லைட் மட்டும்தான் இருந்தது. எனக்கு தெரியாது, பைக்கு நான் நினச்சேன். இடது பக்கம் லைட் இருந்தபடினாலே எதிர்க்க வருகிறது. எனக்கு அது ஏதோ பைக்கு தான் வருகிறது சொல்லி வேகமாக நான் ஓட்ட ஆரம்பித்தேன். தெரியாமல் போய் இடித்து என் மனைவி அப்படியே தூக்கி எறியப்பட்டாள். அது டிராக்டராக இருந்தது, அதுவும் வேகமாக இருந்தது. நானும் எதிர்க்க போய் கொண்டு இடித்து என் மனைவி ஒரு சேனல், தண்ணி போகிற ஒரு சேனல் வாய்க்கால் இருந்தது, பெரிய வாய்க்கால், அதிலே போய் தூக்கி எறியப்பட்டு போய் விழுந்தாள். நானும் அடிபட்டு கீழே விடுகிறேன். எனக்கு எந்த உணர்வும் இல்லை, இடுப்பு கீழாக எனக்கு எந்த உணர்வும் இல்லை. நான் என் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடியவில்லை. அங்கே வீடுகள் எதுவும் கிடையாது. ஆகையினாலே இந்த அந்த அந்த சத்தத்தை கேட்ட, விபத்தின் சத்தத்தை கேட்ட பக்கத்தில் இருந்த இந்த வயல்வெளி, அந்த நீர் பாய்ச்சுகிற வயல்வெளி பம்ப் செட் இருந்தது. அதிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும், பாஸ்டர் அந்த சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமிலோட வேலை ஓனர் அங்கே இருந்தா, பாஸ்டர்னு சொல்லிட்டு என்னை பார்த்தார். என் மனைவி எல்லாம் தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு வாகனம் வரவில்லை. உடனே என்ன செய்தார்கள், என்னை பார்க்கிறார்கள். என்னால் எழுந்து கொள்ள முடியல, இதில் தடையை விட்டு என்னால் எழ முடியவில்லை. இடுப்புக்கு எனக்கு எந்த உணர்வும் இல்லை. நான் ஓவர்டேக் எந்த வாகனம் போவாது. நான் ஓவர்டேக்ஸ் சின்ன ஒரு டவுன் பஸ் ஒன்று என்ன செய்தது, வந்தது. அப்போதுதான் அவர்கள் எல்லாரும் என்னை தூக்குகிறார்கள். தூக்கும்போது என் மனைவி பார்த்த, ஐயோ ரத்தம் என்று அவள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான். அப்போ தான் பார்க்குற, ரத்தம் ரத்தம் என்று சொல்லுகிறாள். அப்போது என் காலை பார்க்கிறேன், இந்த வலது கால் துண்டாய் போய் கொஞ்சம் சதை மட்டும் மாட்டிக்கொண்டு, அது ஆட்டுக்கடையில் ஆட்டு இறைச்சி எப்படி மாட்டி வச்சிருப்பாங்களோ அப்படி இந்த வலது கால் என்ன செய்தது, இருந்தது. ரத்தம் இந்த டேப்பில் எப்படி நீர் குழாயில் எப்படி போகுமோ அவ்விதமாக ரத்தம் போய் அவர்களுடைய எல்லா லுங்கி டவல் எல்லாத்தையும் அடித்து எல்லாம் கட்டுகிறார்கள். என் மனைவி அப்போ சொன்னது, அப்போது ரத்தம் போகிறது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பஸ்ஸில் கொண்டு போய் கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் இருக்கும். அப்பொழுது 1 மணி நேரத்தில் போக முடியாது. ஆனால் எப்படி ஒரு வேனெல்லாம் பிடிச்சி அங்கே சிஎம்சிக்கு கொண்டு போய் விட்டார்கள். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணார்கள். ஸ்ட்ரக்சரில் என்ன போட்டிருக்கிறார்கள், அங்கே ரத்தம் வடிஞ்சு ஸ்ட்ரக்சர்லேருந்து ரத்தம் கீழே ஊற்றுகிறது. என் கண்ணார நான் பார்க்கிறேன். என்னோட சரீரத்திலேருந்து ரத்தம் போகிறது, டேப் மாதிரி ஊற்றுகிறது நான் பார்க்குறேன். ரைட், ஆப்ரேஷன் செய்தார்கள். எல்லாம் முடிந்தது. என்னை ஆப்ரேஷன் செய்து போல்டு நெட்டு ராடு வீடு எல்லாம் போட்டு அட்டாச் பண்ணி சரீரத்து முழுசும் ராடாக நெட்டாக தான் இருந்தது. ஏறக்குறைய 10 மாதம் படுக்கையாக இருந்தேன். இன்னும் கேட்டால் 1 வருஷம் படுக்க 10 மாதம் கழித்து தான் என் சரீரத்தில் தண்ணீர் ஊற்றினார்கள். நான் தண்ணி முழுமையாக குடிச்சு, அது வரைக்கும் சும்மா துடைச்சி தான் விடுவாங்க. எல்லாமே
10 மாசம் எல்லாமே 1, 2 எல்லாமே எங்க தெரியுமா? படுத்த படுக்கையில் தான் நடந்தது. எல்லாரும் வருவார்கள், ஐயோ இப்பதானே கல்யாணம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, இவங்க வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு எல்லாம் பரிதாபப்படுவார். ஆனால் நான் பரிதாபப்படலை. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த வசனம் தெரியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. என் மனைவி ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. குழந்தை வந்து நார்மலாக பிறக்காது, வலது கையில் அடிபட்டுருக்கு. என்ன விழுந்ததுனால மருந்துலாம் சாப்பிடணும், பிறந்தாலும் ஒருவேளை டிசபிலிட்டியோட தான் பிறக்கும், அதாவது ஊனமாய் பிறக்கும் என்று சொன்னார்கள். எல்லாரும் ஜெபித்தார்கள். மருந்தும் சாப்பிடல, விருந்தும் சாப்பிடல, எதையும் சாப்பிடல. கர்த்தர் நார்மல் டெலிவரி என் மனைவிக்கு கொடுத்தார். என் மகள் இப்போது டாக்டராக இருக்கிறார், நியூரோ சயின்ஸ் இப்போ முடிச்சிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்போ எனக்கு விபத்து நடந்ததோ அப்போ தான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஐ நெவர் ரிக்ரெட்டட். நான் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யலை, நான் வருத்தப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இது அது ஒருவேளை நான் அப்படி இருந்தாலும் விட இப்படி இருப்பதனால இன்னும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். ஆகினால் ஒன்றும் தடைப்படவே இல்லை, எதுவுமே என்ன செய்யலை. நான் கார் ஓட்டுகிறேன், வாகனம் ஓட்டுகிறேன், எல்லாமே செய்கிறேன். ஸோ நத்திங் இஸ் ஸ்டாப்ட். ஏன் என்று சொன்னால் நான் இது நிமித்தமாக பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆமென். ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மாதம் ஹாஸ்பிட்டல் போவோம். எப்போ நான் நடப்பேன் எல்லாமே எப்போனா இந்த கிரச்சஸ் வச்சு தான் நடக்க வச்சாங்க. கிரச்சஸ் வச்சு தான் நடக்கணும், ரொம்ப மோசம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேமேண்ட் கோட்டு சூட்டு டை போட்டு தான் சர்ச்சு முன்னாடி நிற்பேன். ஆனால் என்னோட பேண்ட்டு போட முடியாத சூழ்நிலை. ஒரு சின்ன ஒரு கைலியோடு தான் போய் புல்பீட்டில் எப்படி நிற்கிறேன்னா அந்த கிரச்சஸ் வச்சுட்டு இப்படி தான் பிடிச்சிட்டு புல்பீட் பிடிச்சா நிற்க வேண்டும். ரொம்ப வேதனையாக இருக்கும். எல்லோரும் என்னை பார்த்து அழுவார்கள். ஆனால் ஒரு வருஷம் கழித்து நான் என்ன செய்கிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஒவ்வொரு மாதமும் டாக்டர்கிட்ட கேட்பேன், டாக்டர் எப்போ டாக்டர் நான் நடப்பேன்? டாக்டர் சொல்ல வி கனாட் கிவ் அஷ்யூரன்ஸ், எல்லாம் நாங்கள் இப்போல்லாம் நடக்கணும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஒரு முறை நான் ஜனவரி மாதம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அந்த யாக்கோபு போராடி ஜெபம் பண்ண அந்த மாதிரி நானும் போராடி ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு ஹாஸ்பிட்டலில் போகிறேன். டாக்டர் இந்த முறை அது கிரச்சஸ்லாம் எடுத்துகிட்டு நடக்க வைப்பாருன்னு சொன்னேன். அன்றைக்கி போய் எல்லாம் டெஸ்ட் ஸ்கேனு எக்ஸ்ரே அது இதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு இந்த பிளாஸ்டிக்கில் ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து அது போகிற வரைக்கும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டாங்க. அது போட்டு நடந்துட்டு இருந்தேன். அது போட்டு தான் கிரச்சஸ் நடக்கணும். டாக்டர் பார்த்தா அன்றைக்கி நான் விசுவாசத்தோடு டாக்டர் சொல்லுவார்னு நினச்சேன், இந்த கிரச்சஸ் இல்லாமல் நடங்க, இந்த கட்டை இல்லாமல் நடங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா இல்லை நீங்கள் போங்க அப்படின்ட்டார். என் கூட என்னோடய அம்மா இருந்தார்கள், அம்மா இப்போ இறந்து விட்டார்கள், அவங்க வயதானவங்க இருந்தாங்க. அப்போது நான் டாக்டர் பார்த்து சொன்னேன், டாக்டர் அவர் வீட்டுக்கு போக சொல்லிட்டார் கட்டையோட. எனக்கு ரொம்ப வருத்தம், மனசு கஷ்டம். நான் டாக்டர் பார்த்து சொன்னேன், டாக்டர் இந்த கிரச்சஸ் இல்லாமல் நடக்க முடியும்னு சொல்லி நான் சொன்னேன். டாக்டர் ஒரு முறை பார்த்தார் என்ன, நீ டாக்டரா நான் டாக்டரா, நீ டாக்டரா நான் டாக்டரா. அவர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அவருக்கு கோபம் வந்தது. அப்புறம் யோசித்தார், என்னை முகம் ஏறெடுத்து பார்த்தார். முடியும்ச்சா முடியும், அப்போ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். என்ன செய்யினார், ட்ரை பண்ணுங்க சொன்னார். நான் அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அல்லேலூயான்னு சொல்லி பெரிய அல்லேலூயா சொல்லிட்டு இந்த 2 கிரச்சஸையும் என்னோட அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, அவன் கையில் கொடுத்து அன்னைக்கு நடந்த இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் டாக்டர் சொல்லி நடக்கலை சார், ஆண்டவர் சொல்லி நடந்தேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போவே இல்லை. நான் இன்னைக்கு என்னுடைய முட்டியில் போல்டு நெட்டெல்லாம் இருக்குது, என் கால் மடக்க இயலாது. இந்த இடது காலுக்கும் வலது காலுக்கும் உயரம் குறைவு இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதனால தான் ஷூ போட்டு நிற்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா வருத்தப்படலை. பாருங்கள், அப்படி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இவன் நொண்டி ஆயிட்டான். அவ்வளோதான். என்னுடைய மாமியார் இடத்துல, என்னோட ஒய்ஃபோடைய அம்மா இடத்துல போய் என்னுடைய உறவினர், என் அப்பாவோட அக்கா, என்னோட சொந்த அப்பாவோட அக்கா என்ன சொன்னான்னா, அவன் இனிமேல் நடக்க மாட்டான், நீங்கள் உங்கள் மகளை கூட்டி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும், பல வருஷமாக மறைச்சி வச்சாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்கள் முன்பதாக அவர்கள் என்னிடத்தில் வந்து உதவி கேட்கும்படியாக வைத்திருக்கிறார். இன்றைக்கி எங்களுடைய நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கே மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் எதுனா எங்களுடைய வீடு தான். ஏன்னா முழுசுமே ட்ரைனிங் பிளேஸாக மாறிடுச்சு, ஊழியக்கார பயிற்சியாக மாற்றிட்டோம். மக்கள் வருகிறார்கள், பயிற்சி எடுக்கிற மக்கள் சாரசாரியாக வருகிறார்கள், ஜனஜனமாக கூட்டமாக போகிறார்கள். ஆனால் அன்னைக்கு பார்த்தாங்க என்ன நினச்சி, நொண்டி ஆயிட்டான், என் வாழ்க்கையை முடிந்தது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு ஆளை உங்கள் முன்னாடி இப்போது இலங்கை தேசத்தில் கூட்டம் நடத்தும்படியாகவும் பிரசங்கிக்கும்படியாக வைத்திருக்கிறார். பண்ணி வைத்திருக்கிறார். பேண்ட்டை மறுபடியும் போட முடியாது என்று நினைத்த ஆளை பண்ணி வைத்து கொண்டு வச்சிருக்கிறார்.
ஹல்லேலூயா. என்னுடைய பிளட் எல்லாம் டிரான்ஸ்மிட்டட் பிளட், எல்லாம் பிளட் போயிடுச்சு. பாக்கெட்டாக ஏற்றுனாங்க. பார்த்தா தெரியுமா? நான் சும்மா நின்னா யாரை பார்த்தா சொல்லுவாங்களா இவருக்கு அடிபட்டு வந்து காலையில் ஊனர்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. கர்த்தர் அப்படி மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற முடியும். ஏன் சொல்கிறேன்னா, தீமை நடந்தாலும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். மாற்றுகிற தேவன் நம்ம இடத்தில் இருக்கிறார். அதனால தான் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பல வருஷத்துக்கு முன்பதாக பக்கத்து வீட்டில் என்னோட அப்பா வீடு தான் ஒன்று கொடுத்துட்டோம். ஊழிக்காரர் வந்துட்டாங்க, இடம் இல்லை. அவங்களுடைய பொருட்களை சமையல் செய்ய பக்கத்தில் வச்சுருந்தோம். என்னுடைய வீட்டில் தான் நடத்த வேண்டிய, தனியாக அப்பொழுது இடம் இல்லை. அவங்க வந்து என்ன செய்ய, ஊழிக்காரர் வீட்டுக்கு நடும்போது வந்து பூட்டி போட்டு திங்ஸ்லாம் உள்ளே இருக்குது, பூட்டி போட்டு போயிட்டாங்க. எடுக்க முடியல. எப்படியாவது இவனை அழிக்கணும்னு நினச்சாங்க. அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ சொந்தமாக பில்டிங் வாங்கி சொந்தமாக கட்டி வச்சிட்டோம். அல்லேலூயா. அவங்க வீட்டை பூட்டாமல் இருந்திருந்தால் சொந்தமாக ஊழியத்திற்கு பில்டிங் இருக்காது. அல்லேலூயா. ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. என் மனைவி ஒரு முறை ஜெபம் பண்ணுறா, இரவு ஜெபத்தில், ஆண்டவரே எங்களுக்கு 10 ஆண்டவரே பெரிய வாகனத்தை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறா. அதே நாளில் ஊழியத்துக்காக கேரளா போயிருக்கிறேன். மலையில் போகிறேன், பயங்கர ஆக்சிடென்ட். நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அடித்து ஒரு வண்டி ஜீப் வந்து அடிச்சு. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. கர்த்தர் காப்பாற்றினார். ஒருவேளை தேவை ஏதாவது ஜெபம் பண்ணிங்கன்னா சில ஏதாவது வந்துச்சா கவலை பயப்படப்படாதீங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு எனக்கு 2 பெரிய வாகனங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஆக்சிடென்ட் நடக்க வேண்டும் நான் சொல்லலை. எது நடந்தாலும் சொல்கிறேன், எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் என்ன செய்வார், நடத்துவார். அதனால் என்ன செய்ய வேண்டாம், பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். சொல்லுங்க, எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கிறது. யார் என்ன சொன்னாலும், உங்களை பற்றி தீயை பேசினாலும், உங்களுக்கு விரோதமாக மந்திர சூனிகள் செய்தாலும், எதை செய்தாலும் கவலைப்பட வேண்டாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2:9. 2ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. As it is written, எழுதியிருக்கிறபடி. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே கவனிங்கள், எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில், அப்படிதானே இருக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவில்லை. பாருங்க, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்களேன் சத்தமா. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன? தம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை வாட் இஸ் prepared for those who love him. அவருக்கு அன்பு கூறுவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரதர், உனக்காக கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். It is not that he is going to prepare. அவர் ப்ரிப்பேரிங் பண்ணல, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இல்ல, ஆயத்தம் பண்ணுவார் இல்ல. he has already prepared. ஹல்லேலூயா. எனக்கு எதிர்காலம் என்ன நடக்குமோ, எனக்கு திருமணம் எப்படி நடக்குமோ, எனக்கு பிள்ளை கிடைக்குமோ, என் வியாதி மாறுமோ, எப்படி நடக்குமோ, வேலை கிடைக்குமோ, ஸ்தானம் கிடைக்குமோ, உயர்வு கிடைக்குமோ என்று பதறுகிற உனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஆண்டவர் உனக்கானதை என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். he has prepared. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். நாளைக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? 23 கர்த்தர் எனக்கொன்று ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி.
God prepares a table. ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்லுவோம். God, he prepares a table for me. வேலை இல்லாத உனக்கு சகோதரனே ஒரு டேபிள் அங்கே வச்சிருக்கிறார் ஆஃபீஸில். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு வேலை இல்லையா, கலங்குறியா? உனக்கு ஒரு டேபிளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி ஒரு இடத்த உங்கள் பேர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். வீடு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் வீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சு. வேதம் சொல்லுது, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் ஒருவனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. கண்ணை மூடி, ஒரு செகண்ட் கண்ணை மூடி உங்களை பற்றி எவ்வளோ உயர்வலான்னு நினைக்க முடியுமோ, எதிர்காலம் எவ்வளோ பிரகாசமாக இருக்க வேண்டுமோ அப்படிலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கண்ணை மூடுங்க, பயப்படாதீங்க. யாரும் பக்கத்தில் வந்து உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்ணை மூடி உங்கள் எதிர்காலம் இப்படி தான் இருக்க வேண்டும் நீங்கள் கற்பனை பண்ணி செய்து பாருங்களேன். சரி, கண்ணை தருங்க. நிறைய பேர் மூடலை, பயம். இதை விட பல ஆயிரம் மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் நினைச்சது காட்டிலும் வேதம் சொல்லுது, நினைக்கிறது அதாவது இது எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கான தேவன் யாரெல்லாம், தேவனிடத்தில் யாரெல்லாம் உண்மையாக அன்பு கூறுகிறீர்களோ உங்களுக்கென்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிவிட்டார். உங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஆண்டவர், வாட் a wonderful God we worship. நாம் தேவனை ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ ஆச்சரியமானவர் என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வேணுமோ எல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இட்ஸ் a great, நமக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம். எனக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கு என்ன வேண்டும் மகளே, மகனே? ஆண்டவர் எல்லாவற்றையும் எஸ் prepared for you. நம் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகளை ஒருபொழுதும் என்ன செய்வது கிடையாது, சும்மா விடுறதே. நம்ம ஆண்டவர் சும்மா என்ன செய்யறது கிடையாது, விடுகிறதே கிடையாது. சொல்லுங்க, இப்போ சொல்லு, எனக்கு ஆண்டவர் எல்லாம் சொல்லி, எனக்கு தைரியமா சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் ஒருவனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. ஆமென். உங்களுக்கானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆமென். இந்த வருஷத்தில் இங்க இருக்க நிறைய நல்ல வேலை ஆண்டு வைத்திருக்கிறார். டேபிளை வச்சிருக்கார். He prepares a table for you brother. உனக்கு என்று ஒரு நல்ல ஸ்தலத்தை, வேலை ஸ்தலத்தை ஆண்டு என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் பிரதர்? ஐயா, என்ன வச்சிருக்கிறார்? ஜீவ கிரீடத்தை பெறுவான். He get the crown of life. Amen. Hallelujah. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன கிரீடம் கொடுக்கிறார்? ஜீவ கிரீடம் கொடுக்கிறார். ஆண்டவர் சில பேருக்கு ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணுவோம். ஐயோ, எனக்கு இவ்வளோ வருத்தம், சரீரத்தில் வருத்தம் இருக்கிறது, என்ன நடக்கிறது, நான் சீக்கிரமாக மறுத்து விடுவேனா? நீ மறுக்க மாட்டாய். கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். crown of life. உனக்கு இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு he will give you a crown of life. ஜீவன் உள்ள வாழ்க்கை, நல்ல ஒரு பிரகாசமான ஆண்டு வாழ்க்கை. he will give you a crown of life. உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஆமென். யாருக்கு கிரீடம் அணிவிப்பார்கள்? அன்பு கூறுகிறவர்களுக்கு. ரைட். பொதுவாக உலக பிரகாரமாக பேசும் பொழுது, ஹியூமன்லி ஸ்பீக்கிங், ராஜாக்களுக்கு தான் என்ன செய்வாங்க, பட்டம், கிரீடத்தை கொடுப்பார்கள். அப்படி எப்படி ஆண்டு வைக்கிறார்? நம்ம பாட்டு பாடுவோம், ராஜாக்களும் நாங்களே
ஆசாரியர்களே நாம் ஆண்டவருக்கு எப்படி வச்சிருக்கிறார்னா ராஜாக்களாக, ஆசாரிகளாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நன்மையினாலே முடி சூட்டி, என்ன நன்மையினாலே முடி சூட்டுகிறார். அப்புறம் ஜீவனாலே வாழ்க்கையினாலே நமக்கு முடி சூட்டுகிறார். உங்களுக்கு கர்த்தர் எப்பவுமே, எனக்கு அந்த ஒரு வசனம் பிடிக்கும், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எவர்களை அழைத்தார்? வாசிங்களேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 நினைக்கிறேன். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, சாரி பாஸ்டர், 30, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். திஸ் இஸ் கால்ட் கிரவுன் ஆஃப் லைஃப். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? இருக்கா இல்லையா? நான் சொல்லுகிறேன், தேவன் எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஐயோ வெட்கம் தலை குணுவு என்று நீங்கள் பாவம் செய்து வெட்க தலைவோ அது உங்களோட பிரச்சனை. நீங்கள் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? மகிமையை கொடுப்பார், மகிமைப்படுத்துவார். He will glorify those he has justified, he also glorified. தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார் என்கிற விசுவாசம் என்ன? கை வச்சு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, என்னை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். மனுஷன் அசிங்கப்படுத்துவான், ஆனால் தேவன் மகிமைப்படுத்துவார். யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரத்தில் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் ஜீவனுள்ள மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார். ஆமென். போராட்டங்கள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் ஒரு மகிமையை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தினால் ஐசுவரியவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென். Is he not chosen? தம்மிடத்தில் அன்பு கூறுகளை, அதான் சொன்ன, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு பண்ணின ராஜ்யம். அன்பு கூறுகள் என்ன கொடுக்கிறாரா? he gives the ராஜ்யம், kingdom. he gives the kingdom and he has promised the kingdom. அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் அவருடைய ராஜ்யத்தை, தேவன் வாக்கு பண்ணின ராஜ்யத்தை என்ன செய்வார்கள்? they will inherit the kingdom. அவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஐயோ, நான் பரதேசியா இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, பாட்டு பாரு, எனக்கென்று எதுவும் இல்லைன்னு பாட்டு பாடுற மாதிரி நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்க, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டுவார்கள், நான் ஒரு தரித்திரனாய் வாழ்கிறேன்னு சொல்கிறீங்களா? நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூர்ந்தால் தேவன் உங்களை ராஜ்யங்களை சுதந்திரத்துக் பண்ணுவார். ஆமென். He will give you a land, piece of land for you. உங்களுக்கு ஒன்று இடத்தை, ஸ்தலத்தை தருவார், உங்களுக்கென்று எல்லாவற்றையும் தருவார். கர்த்தர் நீங்கள் என்ன செய்யப்பட்டு நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் தரித்திராக மாறுவதில்லை. கர்த்தர் உங்களை உண்மையாகவே ஆசீர்வாதம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு, ஒன்று நம்ம ஆண்ட தலைகளை எல்லாத்தையும் மாற்றுகிற ஆண்டவர். தேவன் உண்மையாக தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். எழுதியிருக்கிறபடி கண் காணவும் இல்லை ஆயத்தம் பண்ணினவர்களை இங்கே வாக்கு பண்ணினபடி அவர் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார். ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுன்ற எஸ் ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறார். அக்ரிமெண்ட், ஒரு லேண்ட் எப்படி அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோமோ அதுபோல தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறவர்களை எஸ் ஆல்ரெடி என்ன செய்திருக்கிறார்? எஸ் ரிட்டன் அக்ரிமெண்ட். இங்கே என்ன பண்ண அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார், இங்கே என்ன செய்திருக்கா? எஸ் ப்ராமிஸ்ட். அல்லேலூயா. பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ராஜ்யத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென்.
முதல்ல என்ன பார்த்தோம்? ஆண்டவரத்தில் அன்பு கூறல என்ன பார்த்தோம்? முதல் ஆசீர்வாதம், அவரால் அறியப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது என்ன? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. மூன்றாவது, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. நான்காவது என்ன? ஜீவ கிரீடத்தை ஆண்டு வைத்திருக்கிறார், மகிமுள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஐந்தாவது, ராஜ்யத்தை, தேவன் வாக்கு பண்ணின ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஆமென். உண்மையா? இப்போ ஒரு கேள்வி கேட்போம். உண்மையாகவே நாம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கூட முழு மனதோடும் அன்பு கூறுகிறோமா? நீங்கள் முழு மனசோடு ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், மகிமையான காரியங்கள் நடக்கும். நிறைய நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்களை, தேவனுடைய அற்புதங்களை நாம் இழந்து போகிறது காரணம் தெரியுமாங்க? ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். இது இங்கே சொல்லுவாங்களா தெரியல, தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். எதையும் நாம் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிப்பது கிடையாது. அதை செய்ய யார் தன்னை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து, அதுதான் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடுனா, இதை உள்ள எல்லாத்தையும் மாற்றிட்டா வெளியே எல்லாமே எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு எல்லாமே கொடுத்துரும், அவ்வளோதான். எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம். ஆண்டவர் இன்றைக்கு சில பேரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்கே இருக்கிற பல பேரை தொட விரும்புகிறார். எதிர்காலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படி, நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆண்டு விரும்புகிறார். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்று நாம் செய்ய வேண்டும். நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறோமா? தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஒரு பொருத்தனை செய்வோம். நம்மை முழுமையாக அர்ப்பணம். ஆண்டவரே, நான் பல நேரங்களிலே என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்காமல், முழுமையாக உம்மிடத்தில் அன்பு கூறாமல், ஏதோ அரைக்குறையாக உம்மிடத்தில் அன்பு கூர்ந்தேன். எனக்கென்று சுயநலமாக வாழ்ந்தேன். பார்ப்பதற்கு நான் நல்ல கிறிஸ்துவனாக வாழ்ந்தேன். ஆகினால என் வாழ்க்கையிலே வேதனை, கஷ்டம், பாடுகள், கண்ணீர், என்னை நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இனி முழு இருதயத்தோடு நான் நேசிப்பேன். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு அன்பு கூறுவேன். ஆண்டவரே, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவேன் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை இன்றைக்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த நாளிலே நீங்கள் கடந்து சொல்லுகிற எல்லா பாடுகளை, கஷ்டத்தையும் கர்த்தர் நன்மையாக முடிவு பண்ணுவார். ஒரு மகிமையான வாழ்க்கை தருவார். உங்களுக்கென்ற எதிர்காலத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க முன்பதாக கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை உண்மையை தொட விரும்புகிறார். He is going to change your future. உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் மாற்றி விரும்புகிறார். இப்போது இருக்கிற தற்காலிக வாழ்க்கை மாற்றி தேவன் ஒரு மகிமுள்ள வாழ்க்கை காணும்படியாக, நன்மை உள்ள வாழ்க்கை காணும்படியாக கர்த்தர் உங்களை மாற்றி விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன தருகிறேன், முழுமையாக தருகிறேன், முழுமையாக நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களை கடந்து வாருங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தொட விரும்புகிறார். ஆவியானவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாருங்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள் சீக்கிரமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அவருடைய கிருபை, அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அவருடைய நல்ல ஆசீர்வாதங்கள், அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நல்ல யோசனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் அவரை முழு மனதோடு கூட நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையில் ஹல்லேலூயா, தேவன் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவரை இன்னும் அதிகமாய் நாங்கள் நேசிக்க, இந்த ஆரம்பத்திலே நான் சொன்னேன், தேவன் உங்கள் பழிப்பு இடங்களை செப்பனிடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னபடியே ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன கொஞ்சம் இடம் இருக்கு, இங்கே வாங்க பிரதர். யார் இந்த ஆளுக்கு விளங்குற இல்லையா? இங்கே வாங்கல, இடம் இருக்கு, அங்கே நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, பார்த்து செய்யுங்களேன் எல்லாரும். ஹல்லேலூயா. சீக்கிரம் வாருங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாலையில காலையில ஆண்டவர் சொன்னார், பழிப்பு இடங்களை செப்பனிடுங்கள் என்று சொன்னார். ஒப்பு கொடுக்கிறவர்கள் சீக்கிரமாய் பழிப்பு தண்டைக்கு வாருங்கள். நான் சொல்லுகிறேன், தேவன் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய தொடங்கிட்டார்.
நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒப்பு கொடுக்க முன்னுபதாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். வாங்க வாங்க, ஒப்பு கொடுக்கிற நீங்க வாங்க, பலிபீடத்துக்கு வாங்க, ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை, சொல்லுங்க ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ். எபனேசரே எபனேசரே, இதுவரையில் உதவி நீ செய்யும் ஆண்டவரே. நீ தொடங்கி இருக்கிற நல்ல வேலையை செய்யும் ஆண்டவரே. உள்ளங்களை ஆண்டவரே அசைப்பீராக. இதுவரைக்கும் உதவி நீரே ஐயா, இதுவரைக்கும் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பேலத்தோடு ஆராதிக்கிறேன் இயேசுவே. ஏசையா ஆராதனை ஆராதனை, முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோம் ஐயா. ஆமென். யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டுமோ நீங்களும் முன்பதாக வரலாம். நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வந்ததுக்காக நன்றி. ஆர்வத்தோடு வாஞ்சையோடு உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்திருக்கிற நன்மை, தொடங்கியிருக்கிற நன்மையான கிரியைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பலிபீடத்துல ஐயா எனக்கு இந்த காரியத்தை செய்து தாரும் என்று ஏக்கத்தோடு எவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை வைத்தார்களோ அந்த விண்ணப்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த விண்ணப்பங்களை இப்பொழுதே நீ செயல்படுத்த ஆரம்பிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் தோற்று போகிறவர்கள் அல்ல. உம் ஜனங்கள் கைவிடப்படுவது இல்லை. உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் கனத்துக்குரியவர்களாய் மாறுவார்கள். தலை குனிந்து நிற்க நீர் இடம் கொடுப்பதில்லை ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். மகிமையான உம்முடைய கரம் அமரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவீர்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. ஆமென், ஆமென்.